Hi, welcome back to my channel Unlimited Webs. STARFIRE 6 மிஷினு இதில் பார்த்தீங்கன்னா சியானு ஃபுல்லாக வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பிளாக் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கிடையாது, அது வந்து க்ளீன் பண்ண சரியாயிரும். சரிங்களா? ஸோ பிளாக் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்லாட்டே வரல, ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பிரிண்ட்டு ஓடலை, ரொம்ப பட்டையாக ஓடும். சரிங்களா? இது நம்ம வந்து இப்போ நம்ம கலட்டி க்ளீன் பண்ண போகிறோம் ஹெட்டை. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஹெட்டு 6 ஹெட் இல்லையா? இந்த பக்கம் 3 ஹெட் இருக்குது, அந்த பக்கம் 3 ஹெட் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த ஹெட்டை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக கலட்டி க்ளீன் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள கேபிள் வந்து கழட்டிக்கிடுவோம், ஹெட் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டியூப் எல்லாமே கழட்டணும். சரிங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களே பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. ஓகேலா? அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. மிஷின் சர்வீஸ் பார்க்குறவங்க மிஷின் மட்டும் தான் பார்ப்பாங்க, ஹெட்டு அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. நம்ம ஹெட் எல்லாமே பார்ப்போம். ஸோ நீங்கள் பொதுவாக வந்து மிஷினில் சர்வீஸ் பண்ணலாம், நீங்களே பண்ணிக்கலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயந்தான். சரிங்களா? ஹெட்டு பொறுத்தளவு வந்து நம்ம தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்களே உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த பக்கம் 2 ஸ்லாட்டு, அந்த பக்கம் 2 ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த பக்கம் 2 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா அதுதான் சியான். அந்த சியான் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஹெட்டு ஃபுல்லாகவே கழட்டி அந்த ஸ்லாட் எல்லாமே கழட்டியாச்சு, ஃபுல்லாகவே கழட்டியாச்சு. கலெக்டர்லாம் உங்களுக்கு காட்டலை, கைப்பட இங்காக இருந்தனால வீடியோ எடுக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து கம்ப்ளைண்டான சியான் ஸ்லாட். ஓகேலா? 2 ஸ்லாட் இருக்கும். இந்தா பாருங்கள், ஃபுல்லாகவே கழட்டியாச்சு. நம்ம அந்த பக்கம் வந்து பிளாக் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்குள்ள வந்து ஃபிலிம் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிலிம் எல்லாமே நம்ம கழட்டி சேனல் வச்சு க்ளீன் பண்ணி, இந்த ஹெட்டு நம்ம ஸ்லாட் கலெக்டர் பார்த்தீங்களா, அது எல்லாமே எடுத்து நம்ம எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்லாட்டையுமே நல்லா ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. ஓகேலா? இப்போ நம்ம வந்து திரும்ப மாட்டிடுவோம். அதில் இதுக்கு நான் டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும் இதில், அதுமாதிரி சின்ன சின்ன ஸ்பேர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். மிஸ் பண்ணாமல் கரெக்டாக மாட்டணும். ஸோ ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் லூஸ் பண்ணக்கூடாது, ஓரளவு நார்மல் டைட் பண்ணணும். அந்த ஹோல்ஸ் எப்படி இருக்கோ அந்த ஹோல்ஸுக்குள்ளேயே கரெக்டாக நம்ம வச்சு டைட் பண்ணணும். நகண்டுருச்சுன்னா டைட் ஆகாது, சுற்றிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக பார்க்கணும். பார்த்தா தான் அந்த டெஸ்ட்டு வந்து கரெக்டாக வரும். சரியாக மாட்டினால திரும்ப டெஸ்ட்டு வராது. ஆனால் அவன் மைனூட்டான விஷயம் வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. சரிங்களா? நம்ம எல்லாமே இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மிஷினுக்குள்ளே ஹெட்டை ஃபிட் பண்ணுவோம். இருட்டாக இருக்குது, லைட்டு கொடுக்குறோமா? கரெக்டாக வந்து நம்ம வைக்கணும் ஹெட்டை. ரொம்பவும் அமுக்கி நம்ம வந்து உடச்சிடக்கூடாது, பார்த்துங்க. ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால நம்ம சரியாக பண்ண முடியல, வெயிட் பண்ணுங்கள், நான் வச்சு காட்டேன் உங்களுக்கு. ரைட் சைடில் அமுக்கிட்டு நம்ம உள்ளே நுழைச்சோம்னா போயிடும். ஃபிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து முன்னாடி ஒரு 4 ஸ்க்ரூ, பின்னாடி 2 ஸ்க்ரூ இருக்கும், எல்லாமே நம்ம வந்து கழட்டி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த வீடியோ. மேலே உள்ள போர்டு வந்து நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும், சொல்ல மாறேன்ட்டேன். அதனால் திரும்ப ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து HIB போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு நம்ம வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லாட் எல்லாமே கழட்ட முடியும். சரிங்களா? ஸோ நம்ம கழட்டி எல்லாமே மாட்டி திரும்ப மாட்டும்போது நம்ம பார்த்துக்கணுங்க, செக் பண்ணிக்க. திரும்பவும் நான் வந்து ஹெட்டை வந்து மாட்டுறேன். ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. சரிங்களா? நல்லா டைட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரில் உள்ள டியூப் எல்லாமே கரெக்டாக மாட்டிங்க. உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் உள்ள ஹெட்டில் வந்து எப்படி மாட்டிருக்காங்களோ அதே மாதிரி மாட்டுங்க. ஃபில்டரில் எந்த டியூப் மாட்டிருக்காங்க, சின்ன டியூப் வந்து எப்படி மாட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதே கலர் தான் அந்த பக்கம் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்து டக்குன்னு மாட்டிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே உள்ள ஹெட் கேபிள் வந்து மாட்டிக்கிங்க. அதுவும் கரெக்டாக வந்து மாட்டணும். பின்னு ஒன்று கூட உடஞ்சிடக்கூடாது, வளைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வராது, வேறு கம்ப்ளைண்ட் ஆயிரும் அதில். சரிங்களா? பார்த்துங்க, எந்த வேலையாக இருந்தாலுமே கரெக்டாக மைனூட்டாக பாருங்கள். மிஷின் பொறுத்தளவுக்கு வந்து அப்படி தான், வேறு பொருள் மாதிரி கிடையாது இல்லையா? நம்ம வந்து இப்போ மிஷினை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு மிஷினை. ஸ்டார்ஃபயரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலகிராம் லிங்க்கு, டெலகிராமோட பேர் எல்லாமே நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அன்லிமிட்டட் வெப்ஸ் அப்படின்னு சொல்லி டெலகிராம் சர்ச் பண்ணாலும் நம்மளுடைய சேனலில் வந்துடும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா மெயில் பண்ணுங்கள் நம்மளுக்கு.
mail.unlimitedwebs@gmail.com. சரிங்களா? இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே கீழே வந்து தொடச்சிருவோம். நல்லா நீட்டாக தொடச்சிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம். டெஸ்ட்டு எப்படி வருங்கிறத பார்ப்போம். டெஸ்ட்டு வந்து போட போகிறேன். பாருங்கள், டெஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்துருக்கு. சரிங்களா? எப்படி இருந்துச்சு பாருங்கள், இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம சரியாக வரலை டெஸ்ட்டு. அதனால் நம்ம திரும்ப எல்லாமே ஹெட்டெல்லாம் கழட்டி நல்லா ப்ராப்பராக திரும்ப க்ளீன் பண்ணி இப்போ திரும்ப டெஸ்ட்டு போட்டுருக்கோம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணது கரெக்ட் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வரலை. இப்போ நம்ம திரும்ப அதே மாதிரி ப்ராப்பராக எல்லாமே பண்ணிவிட்டு போட்டிருக்கோம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். சூப்பராக வந்துருச்சு. பட் என்னால் பக்கத்தில் ஒரு பிளாக் வந்து வரலை. ஸோ அது வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவுமே நம்ம சியான் கலரை எப்படி நம்ம கலட்டி சேலன் அடிச்சு இல்லாமல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் பிளாக்கும் பண்ணுங்க, வந்துடும். சரிங்களா? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் வந்து ஹெட்டு கம்ப்ளைண்ட் ஆனாலோ ஹெட்டுக்குரிய ஃபிலிம் ஒன்று இருக்கும், அது கம்ப்ளைண்ட் ஆனாலோ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி போட்டாலுமே வராது. அதேமாதிரி ஹெட்டு பேஸ் போயிருந்தாலும் வராது. சரிங்களா? நம்ம வந்து 2 தடவை 3 தடவை நம்ம க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஸு, வரலனாலே ஹெட்டு வந்து வேஸ்ட்டு தான். ஒன்று ஸ்லாட்டு போயிருந்தால் ஸ்லாட்டு மாற்றலாம், ஃபிலிம் போயிருந்தால் ஃபிலிம் மாற்றிக்கலாம். ஹெட்டு பேஸே போயிருந்தால் ஹெட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸ்லாட்டு மட்டும் நம்ம கழட்டி வச்சுக்கலாம், அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சால்வெண்ட் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதேமாதிரி இன்ஜெட் மிஷின் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதே மாதிரி பிளாக் எல்லாமே கழட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், டெஸ்ட்டு ஏற்கனவே போட்டாச்சு. திரும்ப நான் 2வது டெஸ்ட் போட்டிருக்கேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? சியானும் வந்துருச்சு, பிளாக் வந்துருச்சு. இது வந்து போட்ட டெஸ்ட்டு. பாருங்கள், போட்டது வேறு, இது லைட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியும் வித்தியாசம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப க்ளீன் பண்ணி திரும்ப போட்டது வந்து மாறி இருக்குது. அதுவும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டது நல்லா திரும்ப எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ போட்டிருக்கு. ஓரளவு வந்து 90% வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஓட என்ன பண்ணோம்னா சரியாயிடும். ஃபுல்லாகவே ஒன்றும் கம்ப்ளைண்ட் ஆகாது, நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து நம்மளுக்கு பிரிண்டில் வந்து கம்ப்ளைண்ட் வராது. இந்த மாதிரி பிளாக்ல இருக்கும்போது நம்ம எந்த ஹெட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ஆனாலுமே நம்ம தூக்கி பிளாக்கில் போட்டோம்னாலே அது வந்து மெர்ஜ் ஆயிரும், சரியாயிடும். வேறு எந்த கலர்னாலுமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் காட்டும். பிளாக் மட்டும் கம்ப்ளைண்ட் அவ்வளோ காட்டாது. சரிங்களா? போட்டது எப்படி இருக்கு பாருங்கள், லாஸ்ட்டாக போட்டது எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக மாறிடுச்சு. ஓகே கைஸ், இதுதான் நம்மளுடைய சர்வீஸு. நல்லா பண்ணியிருக்கோம். கான்டாக்ட் பண்ணுறதா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.